அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் இன்றைய தேதிக்கான 12 ராசி பலன்களை பார்ப்போம். நண்பர்களே, அன்பு நேயர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். பங்குனி மாசம் சிவராத்திரி புண்ணிய காலம். மனசுக்குள்ள அந்த ஈஸ்வரனை நினைச்சுக்குங்க. பாதி பாரம் அப்பவே குறைஞ்சிடும். இன்னைக்கு மதியம் வரைக்கும் திரையோதசி, அப்புறம் சதுர்த்தி ஆரம்பிக்குது. நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா காலையில சதய நட்சத்திரம் வந்துடுது. ராகுவோட நட்சத்திரம். ஆனா சிவனுக்கு உகந்த நாள். இன்றைக்கு கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு அப்படியே உங்களின் நண்பனா உங்க முன்னாடி வந்து சொல்றேன். முதல்ல நம்ம மேசராசி அன்பர்களை பார்ப்போம். என்ன ரொம்ப நாளா ஒரு விஷயம் இழுபறையாவே இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு காத்திருக்கு மாம் கொக்கு. இத்தனை நாள் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது. குறிப்பா தொழில்ல சின்னதா ஒரு தேக்கம் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த சக்கரம் சுழல ஆரம்பிக்கும். பண வரவுல இருந்த தடையில் விலகும். மனசுல ஒரு தெம்பு வரும் பாருங்க. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொத்து. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் நண்பர்களே, தைரியமா இருங்க. அடுத்து ரிஷபராசி நேர்களே, உங்க ராசிக்கு இன்னைக்கு ராசிநாதன் சுக்கிரன் பலமா இருக்காரு. முழுவதெல்லாம் உயர்வுன்னு சொல்லுவாங்க. நீங்க எதை பெருசா நினைச்சுக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு இருந்தா அதையெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க. சுபமான செய்திகள் காதை தேடி வரும். இந்த வேலையில உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்க திறமையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு லக் அடிக்கிற நாள் தான். பயன்படுத்திக்கோங்க ஐயா. மிதுன ராசி அன்பர்களே, கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அலைச்சல் வீண் போகாது. உழைப்பவரே உயர்ந்தவனு சும்மாவா சொன்னாங்க? இன்னைக்கு நீங்க போடுற ஒவ்வொரு அடியும் நாளைக்கு பெரிய லாபமா மாறும். உறவினர்கள் வழியில சின்னதா ஒரு சங்கடம் வரலாம். ஆனா நீங்க உங்க புத்திசாலித்தனத்தால அதை அப்படியே சாமர்த்தியமா கையாடுவீங்க. வியாபாரத்துல புதுசா யாரையும் நம்பி முதலீடு செய்யாதீங்க. உங்க உழைப்பை மட்டும் நம்புங்க. சாயங்காலத்துக்கு மேல மனசு ரொம்ப லேசாகிற ஒரு நல்ல செய்தி வரும். கடகராசி நேயர்களே, நீங்க ரொம்ப இளைய மனசுக்காரங்க. இன்னைக்கு சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. வெள்ளைத்தனைய மலர் நீட்டம்னு சொல்லுவாங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். உங்க எண்ணம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு உயர்வு கிடைக்கும். தேவையில்லாத பயம் வேண்டாம். எது நடந்தாலும் அது நன்மைக்கு நினைச்சுக்கங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி இருக்கும். பணப்புழக்கம் திருப்தியா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. சிம்மராசி நேயர்களே, சூரியனை போல பிரகாசிக்க போறீங்க. முயற்சி திருவினையாக்கும். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான தாரக மந்திரம். அரசு வழியில ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருந்தா இன்னைக்கு தாராளமா முயற்சி பண்ணலாம். மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். ஆனா ஒண்ணு, கோபத்தை மட்டும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கோபம் கண்ணை மறைக்குதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம கையாண்டிங்கன்னா இன்னைக்கு எல்லா காரியமும் உங்களுக்கு சாதகமா முடியும். வெற்றியோட வாசம் உங்க பக்கம் வீசுது. கன்னிராசி நேயர்களே, புத்திசாலித்தனத்துக்கு பேர் போனவங்க நீங்க. இன்னைக்கு உங்க புத்தி கூர்மை ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். எப்பேற்பட்ட சிக்கலையும் ஒரு நொடியில தீர்த்துருவீங்க. நேரம் அறிதல் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுப்பீங்க. குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும். புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோசனை இருந்தா அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் இன்னைக்கு கைகூடும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமா இருங்க. சுகாதாரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு நாளான இருக்கும். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தற்கார்க்கு வேளாண்மை செய்திருக்க பொருட்டு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற உங்களுக்கு நிகர் நீங்க தான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதவங்க கூட உதவி கேட்டு வருவாங்க. உங்களால முடிஞ்சதை செய்வீங்க. ஆனா உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு விஷயத்துல கவனம் தேவை.
மற்றபடி பொருளாதார நிலைமை சீரா இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரும், கைக்கு வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிரடியான நாளா அமைய போகுது. மனசுல ஒரு புது வேகம் பிறக்கும். கெடுவான் கேடு நினைப்பான். அதனால யாரை பத்தியும் கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகும். நீங்க எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தானே அடுத்த வேலையை பார்ப்பீங்க. அந்த உறுதிதான் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி தரப்போகுது. வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரிய பலமா இருக்குங்கய்யா. தைரியமா முன்னேறுங்க. தனுசு ராசி நேயர்களே, குருவோட அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கு. கற்றது கைமண் அளவு. இன்னைக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்குவீங்க. அது உங்க தொழிலுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தூரத்துல இருந்து வர்ற செய்திகள் மனசுக்கு நிம்மதியை தரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். சிவராத்திரிங்கிறதுனால இன்னைக்கு முடிஞ்சா ஒரு தீபம் ஏத்தி சாமி கும்பிடுங்க. மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். பணவரவு சுமாராக இருந்தாலும் செலவு கட்டுக்குள்ள இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு வேலைப்படு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா சித்திரமும் கைப்பழக்கம் வேலையை செய்ய செய்ய அதுவே உங்களுக்கு எளிதாயிடும். மற்றவங்க சொல்றதை நம்பி உங்க கொள்கையை மாத்திக்கிறாதீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். நிலம் சொத்து சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல ஒரு நல்ல முடிவு வரும். நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க. சோம்பலை தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பா இயங்குங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு தான். கும்பராசி நேர்களே, உங்க ராசிநாதன் தனியாகவே இருந்தாலும் இன்னைக்கு சந்திரன் சதயத்துல இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். மரியாதை மீதியாதே இன்னைக்கு உங்க கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யாராவது உங்களை குறைவா எடை போட்டா அவங்க முன்னாடி தேய்ச்சி காட்டணும்னா சந்தர்ப்பம் அமையும். வியாபாரத்துல வாடிக்கையாளர் பெருகும். பண விவகாரத்துல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. மற்றபடி இன்னைக்கு நீங்க தான் கெத்து. கடைசியா நம்ம மீனராசி அன்பர்களே, ராசியிலே ராகு இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் தான். தெய்வம் துணை நிற்கும் ஐயா. இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு தெய்வீக துணை இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். நீண்ட நாள் கனவு ஒன்று நினைவாகிறதுக்கான அறிகுறி தெரியும். மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தோட வெளியில போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவு தான், அது ரொம்ப செலவா தானே இருக்கும். என்ன நேரில் 12 ராசிக்கும் பலன்களை சொல்லிட்டேன். இன்னைக்கு நாள் உங்களுக்கு அருமையான அமைய போகுது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு அஸ்ட்ராலஜி சேனலை நீங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண 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 எனக்கு ஒரு மன தைரியம் வரும். ஏன் ஜாதகத்தில் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உறுதியா மன தைரியம் வரும். நிறைய விஷயங்களை நான் சொல்றதுக்காக ரெடியா இருக்கேன். நாளைக்கு சந்திப்போம். எதுவும் நல்லா எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.